அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் முகமது தாஹா. நான் கடைநல்லூரை சார்ந்தவன். எனது கேள்வி நூர் முகமது பாக்கி அவர்களை நோக்கி. இரண்டு சாராருமே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மர்ஃபூஆன செய்தியைத்தான் ஆதாரமாக காட்ட வேண்டும் என்று நீங்களும் ஒத்துக்கொண்டிருக்கின்றீர்கள், சகோதரர் பி ஜைனுலாப்தீன் அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்று நிகழ்ச்சி ஆதாரமாக காட்ட வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் இல்லை. எல்லா சகோதரர்களுமே குர்ஆனை பின்பற்றுறோம். அப்போ நாம மர்ஃபூஆன செய்தியைத்தான் காட்ட வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு, நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நேற்று உங்களுடைய பேச்சில் இப்னு ஹஜர் சொன்னதா லாபாஸ் பி அப்படி ஒரு தொடரை வாட்சி காட்டினீங்க. தொழிதுல் ஆசார் ஃபயுஸ்லியுல் ஹுஜ்ஜா அப்படின்னு சொல்லி ஒரு தொடரை வாட்சி காட்டினீங்க. இப்னு ஹஜரே நம்ம சொல்லிட்டாங்க, அப்ப நாம ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரலாற்று நிகழ்ச்சியை இப்னு ஷிஹாப் என்ற சூரி சொன்னாரு அப்படின்னு சொல்லி வரலாற்று நிகழ்ச்சியை ஆதாரமா காட்டுறீங்க. நாம என்ன சொல்ல வரோம்னா, நீங்களும் மர்ஃபூ என்று ஒத்துக்கொண்ட செய்தி மர்ஃபூத்தை ஆதாரம் காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. பிறகு எதற்காக சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளலாம், வரலாற்று நிகழ்ச்சியும் எடுத்துக்கொள்ளலாம் என்று எக்ஸ்ட்ரா ஒரு நிலைப்பாடை இங்க வந்து தருகிறீர்கள்? இது எங்களுக்கு விளக்கம். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு செய்தியை அவர்கள் கேள்வியாக முன்வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நிலையிலிருந்து நாம கடுகளவு மாறல. எந்த நிலையிலிருந்து? மர்ஃபூஆன இறைத்தூதர் கூறியதாக உள்ள செய்திகளை மட்டும்தான் நாம் ஆதாரமாக வைக்க வேண்டும் என்ற நிலையில நம்ம என்ன செய்யல, மாற்று கருத்து கொள்ளல. நம்ம என்ன அந்த வார்த்தையை வாசித்து காட்டினோம் அல்லவா, அதிலேயே அவர்களுக்கு பதில் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஹதீஸ் அலி இருக்கிற இதை ஆதார்கள் வலுப்படுத்துகிறது அப்படின்னா துணை சான்றாக வைத்தோம். அதான அர்த்தம். அதாவது துணை சான்றாக இந்த ஹதீஸை வலுப்படுத்துவதற்காக, அது வலுவான ஹதீஸ் தான். உங்களுடைய கருத்தின்படி அது வலுவற்றது நீங்க கருதி கொண்டால் கூட அந்த அடிப்படையில் இது வலுப்படுத்துகிறது. எந்த அடிப்படையில் வலுப்படுத்துகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கொடுக்கணும். அல்லாஹ்வும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி கொடுப்பது, எப்படி அதை புரிந்து கொள்வது? இதற்கு நாம துணை சான்றுகளாகத்தான் வைத்தோமே தவிர இதை நாம என்ன செய்யலாம், முதன்மை சான்றாக வைக்கவில்லை. முதன்மை சான்றாக என்ன செய்திருக்கிறோம், மர்ஃபூஆன ஹதீஸை தெளிவாக வைத்து விட்டோம். என்ன, இதா கானத்தலக்க மியத்தா திர்ஹமி, இந்த ஹதீஸை நம்ம வைத்திருக்கிறோம். அடுத்து குல்ல ஆம்ங்கிற ஹதீஸை வைத்திருக்கிறோம். இந்த குல்ல ஆம் என்ற ஹதீஸை வருடம் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த ஹதீஸை வலுப்படுத்துகின்ற வகையில வரலாற்று செய்திகளையும் மற்ற ஆதார்களையும் எடுத்து சொன்னமே தவிர இதை மர்ஃபூ என்று நாம சொல்லல. மர்ஃபூ சொன்ன இப்ப சொல்லும் பொழுது கூட இப்னு ஷிஹாபுடையது மர்ஃபூன்னு நான் சொல்லலையே. மர்ஃபூன்னு நான் சொல்லி இருந்தா தான் நீங்க என்ன நிரூபிச்சிருக்கணும், இது இப்னு ஷிஹாப் என்பது வரலாற்று செய்தியாச்சு. நீங்க மர்ஃபூன்னு சொல்லி அதை நீங்க வாதத்துல வைக்கிறீங்களே, நான் அப்படி சொல்லவே இல்லை. வரலாற்று செய்தி தான் நானும் சொல்றேன். அதை எதற்காக நான் வைத்தோம் என்றால், குல்ல ஆம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்கல்ல, இந்த ஹதீஸை வலுப்படுத்துவதற்காக, இந்த ஹதீஸை நபித்தோழர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டது போன்றுதான் அவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை விளக்குவதற்காகத்தான் வைத்தோமே தவிர இதுதான் மர்ஃபூ ஆனது, இதைத்தான் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அடிப்படையில் வைக்கல, துணை சான்றாக வைத்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ரஹ்மத்துல்லா, தென்காசி. என்னுடைய கேள்வி சார் விஜய் அவர்களுக்கு, திருமுறை தோற்றுவாயில நீங்க முதல்ல சொல்லிருக்கீங்கன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் எந்த விதமான மாறுபட்ட கருத்து இல்லாம ஏற்றிருப்பது போதுமான வலுவான சான்றான்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பதில அப்படி ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கதா இருந்தா அதற்கு அல்லாஹ்வுடைய தூதரோ இல்லைன்னா வழிச்செய்தியாத முத்திரையா இருக்கணும், அங்க இருந்து தொடர் வந்திருக்குன்னு சொன்னீங்க. அப்படி இருக்க பட்சத்துல திருமுறை தோற்றுவாயில் நீங்க கொடுக்க வழக்கத்துக்கு அந்த முத்திரை எங்க இருந்து நீங்க வந்துச்சு, அந்த தொடர் எங்களுக்கு வேணும். அதாவது குர்ஆனுக்கு தொடர் கேட்க இயலாது. ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து சஹாபாக்கள்கிட்ட தொடர் கேட்க இயலுமா? குர்ஆன் என்பதை குர்ஆன் என்று சஹாபாக்கள் நேரடியாகவே கேட்டார்கள். நேரடியாக கேட்டு குர்ஆன்ல எழுதினார்கள்.
அந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆவணங்களாக அரசு கெசட்டுகள்லையும் இஸ்தாம்பூல்லையும் தாஸ்கண்ட் வரைக்கும் அந்த மூலப்பிரதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரதியுடைய சங்கிலி தொடர்கள் நம்மிடத்தில் உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, குர்ஆன் என்பது இப்ப திருப்பி உங்கள்ட்ட கேட்டால் அதுக்கு அந்த ஒரு கேள்வி உங்களுக்கு பதில் அமைஞ்சிடும். இப்ப குர்ஆன் இருக்குல்ல, அல்ஹம்து சூரா விட்டுருங்க, பிஸ்மில்லா விட்டுருங்க. இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்விலிருந்து வந்துச்சு என்பதற்கு எந்த அறிவிப்பாளர் தொடரை கொண்டு முடிவு பண்ணீங்க? எப்படி பண்ணீங்க? குர்ஆனுக்கு மேல பிஸ்மில்லா இருக்கு, அல்ஹம்துக்கு சொன்னதானே பிஸ்மில்லாக்கு பொருந்து. அப்படின்னா குர்ஆன் அல்லாஹ்விலிருந்து வரலன்னு சொல்ல போறீங்களா? அதனால எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. சஹாபாக்கள் அனைவரும் கூடுனதுக்கு ஆதாரம் இருக்கிறது, அபூபக்கர் முடிவு பண்ணதுக்கு ஆதாரம் இருக்கிறது. எல்லாரையும் திரட்டுறாங்க, ஸைத் இப்னு தாபித் தலைமையில குழுவை போடுறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அவங்கள்ட்ட இருந்து வந்த குர்ஆனையும் ஹாபில்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, மனனம் செஞ்சவர்களை ஓதி காட்ட வைக்கிறாங்க, எழுதி காட்ட பிரதிகளை ஒப்பிடுறாங்க, முன்ன பின்ன மாத்தி எழுதுனதை கரெக்ட் பண்றாங்க. இதான் பிரதி என்று சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த பிரதியை திருப்பி திருப்பி காலங்காலமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அது மாதிரி பிரதியை கொடுத்தது கொண்டாந்து காட்டுங்க, இதுல மாதிரி அதுல காட்டணுங்கிறேன். குர்ஆனை எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? சஹாபாக்கள் காலத்துல இதான் குர்ஆன் இறுதி செய்யப்பட்டிருச்சா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல பல பிரதிகள் எடுத்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருச்சா இல்லையா? அந்த பிரதிகள் உஸ்மான் எடுத்த அந்த பிரதிகள் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வலுவான உலகத்திலேயே இதுக்கு நிகரான ரெக்கார்டு கிடையாதுங்க. பிற மதத்தவர்கள் ஆய்வு செய்யும் போது கூட குர்ஆனுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ரெக்கார்டு, இது இவர் தேர்ந்தான் வந்தது, முகமது தான் இதுக்கு அத்தாரிட்டி என்று சொல்வதற்கு முஸ்லீம்கள் வைத்திருக்கிற இந்த ரெக்கார்டுக்கு நிகரான ஒரு ரெக்கார்டு உலகத்தில் எந்த நூலுக்கும், அதனுடைய எந்த வேத நூலுக்கும், எந்த மதனுடைய நூலுக்கும் அப்படி கிடையாது என்று சொல்ற அளவுக்கு வெயிட்டா இருக்கிறது. அப்ப அல்ஹம்து என்பது குர்ஆனுடைய சூரா என்பதற்கு எது ஆதாரமோ அதுவேதான் பிஸ்மில்லா என்பதும் குர்ஆன்ல உள்ளது என்பதற்கு ஆதாரம். ஏன் பிஸ்மில்லா அல்ஹம்துக்கு மேல இருக்குது? அந்த குர்ஆன் அவங்க தான் எழுதி வச்சாங்க. அவங்க எழுதி வச்ச அல்ஹம்துல நான் ஏத்துக்கிறேன், பிஸ்மில்லா மட்டும் ஏத்துக்கிற மாட்டேன் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமா அவங்க செஞ்ச முடிவுக்கு மாத்தோம். இந்த அடிப்படையில தான் அவங்க எழுதுனப்ப எப்படி சனது கேட்கிறது? அப்ப அதே மாதிரி இப்ப நம்ம கேட்கிறோம். இதுல சக்காத்துல சொல்வதாக இருந்தால் சங்கிலி தொடரா காலத்துக்கு வருது என்று சொன்னா, அப்ப அபூபக்கர் காலத்துல கூடுனாங்க, உமர் காலத்துல கூடுனாங்க, ஜக்காத் சம்பந்தமாக குழப்பம் இருக்குது, உங்கள்ட்ட உள்ள ஆதாரத்தெல்லாம் கொண்டு வாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு ஆய்வு பண்ணுவோம்னு சொல்லி இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து அதை ஒரு ரெக்கார்ட் ஆக்கி அப்படி செஞ்சாங்க என்று ஒரு ரெக்கார்டு, அப்படி செஞ்சதாக ஒரு ஹதீஸ் காட்டிவிட்டால் அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒண்ணு கிடையாது, நம்மளா சொல்றோம். அதை எல்லாம் சேர்ந்துட்டாங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னு சொல்லி நம்மளா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர அப்படி செஞ்சாங்க என்பதற்கு ரெக்கார்டு இல்ல. அபூபக்கர் செஞ்சதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது, உமர் உஸ்மான் செஞ்சதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது, உமர் அதுக்கு பக்கபலமா நின்றதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது, அது உலகமெல்லாம் எடுத்து செல்லப்பட்டதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது, பலவிதமான பிரதிகள் கொளுத்தப்பட்டதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது. பல மாதிரி எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அந்த குர்ஆன் பிரதிகள் எல்லாம் எடுத்து கொளுத்திட்டு இது ஒண்ணுதான் இப்படிதான் எல்லாரும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு ரெக்கார்டு இருக்கிறது. அதுதான், அதுக்கு மிஞ்சின ஒரு ரெக்கார்டு தேவையில்லைங்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மெட்ராஸ்ல இருந்து வர்றேன், நிசாமுதீன் பேரு. நகைசுவை என்பதால் கேள்வி தப்பாகி விடாது. விஜய் நட்ட அப்துல் ரஹ்மான் அவர்கள் கேட்டது நகைச்சுவையுடன் நியாயமான கேள்வியாக இருந்தது. இதற்கு நூர் முகமது அவர்கள் சப்பை கட்டி பதில் கூறினால் இதற்கு பிஜே அவர்கள் விளக்கம் தரவும். இப்படி கேட்க வேணாம், ஒரு கேள்வியை தான் கேட்கணும். ஆனா ஒண்ணு இருக்கிறது, இந்த கேள்வி பதில் பயனுள்ளதா இருக்கணும். அவர் கேட்டதுக்காக நான் சொல்றேன். நூர் முகமது பாக்கவி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வேற விஷயங்கள் எல்லாம் இப்னு முவாக்கெல்லாம் இப்ப தேவையே கிடையாது. ஃபிர்தௌசி கேட்டதுக்கு சம்பந்தமே கிடையாது. நேத்து விவாதத்தில் கேட்கும்போது திருதுன்னு முடிச்சிட்டு என்ன செய்யறாரு, இப்னு முவாக்கு சொன்னாருங்கிறீங்களே, அது எப்படி ஏத்துக்கிறீங்க, அவர் சரியான ஆளான்னு இப்ப கேட்கிறாரு. அது கேள்விக்கு சம்பந்தமே இல்லை, அவர் கேட்ட கேள்விக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அது மாதிரி இன்னொருத்தர் கேட்டாரு, இருட்டடிப்பு செஞ்சீங்களா இல்லையா? இப்ப அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரி பதில் அவர் சொல்றாரு. எப்படி ஊழல் பண்ணிட்டாங்க, நீ பண்ணலையா? அதாவது என்ன கேள்வி, நீங்க இருட்டடிப்பு செஞ்சீங்கன்னு அவர் சொன்னாரு, அது உண்மையான்னு கேளுங்க. நீங்க ஏன்ட்ட கேளுங்க, நீங்க இருட்டடிப்பு செஞ்சான்னு கேளுங்க. கேள்விக்கு பதில் சொல்ற விட்டுட்டு நான் மட்டுமா செய்யறேன், இந்த அவர் தான் செஞ்சாருன்னா இதா பதில்? அதாவது பதில்கள் மக்கள் அறிந்து கொள்வதற்கு கேட்கிறாங்க. சம்பந்தம் இல்லாம ஃபிர்தௌசி கேட்ட கேள்விக்கு இவர் ஜரீர் ஹாசிமு அந்த இப்னு முவாக்கு இதெல்லாம் ஒன்னாந்து தெரிஞ்சதெல்லாம் சொல்வது பதில் கிடையாது. கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி யாவும் வந்தெல்லாம் சொல்றது பதிலா? அதுக்கு பேர் பதில் கிடையாது. என்ன கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு உள்ள ஆன்சர் என்ன?
இன்னும் 1000 எனக்கு தெரியும் அதெல்லாம் அவளையும் சொல்லிட்டு போயிடணுமாண்ணா? அவரவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும். அதுக்காக வேண்டி அவருடைய கேள்வியை நான் என்ன செய்யறேன், அவங்களுக்கு வேண்டுகோளா வச்சு அந்த மாதிரி சொல்ல வேணாம். தயவு செய்து கேட்டதுக்கு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி பிஜே அண்ணன் அவர்களை பார்த்து கேட்கிறேன். என் பேர் முகமது அலி, திருநெல்வேலி. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான் ஃபிர்தோசி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். அதாவது இங்க என்ன விவாதம் நடந்துச்சுன்னு சொன்னா கடமையா கடமை இல்லையாங்கிறதான் பேசப்பட்டது. அப்ப அவர் ஒரு கொஸ்டின் வைக்கிறார், ஒரு முடிவும் சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார்னா, கடமை இல்லைங்கிற போது அது பிதஅத் ஆகிறது, அது கூடாதுங்கிற ஒரு நிலை கடைசியில் முடிவாயிருது அப்படின்னு சொல்றார். இந்த கூடாதுன்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டார். இது கூடாது, அது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விவாதமே என்னன்னு சொன்னா, கடமையா கடமை இல்லையாங்கிற பத்தி தான் விவாதம் பண்ணிட்டு இருக்கும். கூடுமா கூடாதுங்கிறது இன்னொரு நாளைக்கு விவாதம் வச்சுக்கலாம் சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப அவர் கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதாவது சகோதரர் இப்ப இடையில தான் வந்தீங்களா, முதல்ல வந்துட்டீங்களா? இடையில வந்தீங்களா? முதல்ல வந்துட்டீங்க. முதல்ல இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டுட்டாரு. கேட்டு நானும் சொல்லவும் செஞ்சிட்டேன் பதில். இன்னைக்கு காலை கேள்வி பதிலையே அது பிதஅத்து தான், பிதஅத்துகள்லாம் வழிகேடுதான். முதல்ல கடமையா கடமை இல்லையா என்பதை ஃபர்ஸ்ட் தீர்மானிக்கணும். கடமை இல்லைன்னு ஆயிரும் பொழுது கடமை இல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் செய்வது என்ன என்பதை தெளிவாக இதுக்கு முந்தி ஒருத்தர் கேட்ட கேள்வியில விளக்கி இருக்கிறேன். ஃபிர்தௌசி அதை சுட்டி கேட்டுதான் அவரே கேட்டார். நீங்க ஃபிர்தௌசி சொன்னா சொல்றீங்க, அவர் கேள்வி அப்படி கேட்கவே இல்லை. நான் சொன்னதை பிதஅத் என்று இப்ப கூட பிஜே சொன்னாரு, தவறு என்று சொன்னார் சொல்லித்தான் அவர் சுட்டி காட்டினாரு. நீங்க அவர் சொன்ன கேள்வியை கவனிக்கல, நான் சொன்ன பதிலை கவனிக்கல. அந்த நேரத்தில் ஏதோ கவனமா இருந்திருக்கீங்க, சொல்லிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் அப்துல் ஹமீத், நெல்லிக்குப்பம். சகோதரர் நூர் முகமது பாக்கவி அவர்களுக்கு ஒரு கேள்வி. ஹதீஸில் கூடுதல் செய்தது, இருப்பதை குறைப்பது, சேர்த்து சொல்வது போன்றவற்றை உங்களது நூல்களில் செய்திருக்கிறீர்கள். இது சரியா என்கின்ற பாணியில் சகோதரர் ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு நீங்கள் நேரடியாக அவருக்கு கூடுதல் செய்யவில்லை, குறைவும் செய்யவில்லை, அப்படியே நான் செய்திருக்கிறேன் பொருள் என்று நீங்கள் இவருக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் செய்யவில்லையா, நீங்கள் போடவில்லையா என்கின்ற பாணியில் பதில் சொன்னால் அது எப்படி சரியாகும்? விவாதம் என்பது மக்கள் நாங்கள் வந்திருக்கிறோம், பொதுவாக நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காகத்தான். நீங்கள் அவரை குற்றம் சொல்லுவதோ, கேட்ட கேள்விக்கு முறையற்ற பதிலை சொல்லுவதோ தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டால் நீங்கள் உங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றுதானே அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸில் இருப்பதை நான் கூட்டி சொன்னதாகவும் ஹதீஸில் இருப்பதை இல்லாததாகவும் சொன்னதாக சொல்றாங்க. எந்த ஹதீஸை நான் கூட்டி அறிவிச்சிருக்கேன், எந்த ஹதீஸ்ல அந்த ஹதீஸில் இல்லாத வாசகத்தை நான் சேர்த்து இது ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறேன். அதே போன்று ஹதீஸில் இருக்கக்கூடிய எந்த வார்த்தையை நான் ஹதீஸ் இல்லை என்று அதை நீக்கி இருக்கிறேன், அதை நீங்க முதல் சொல்லணும். இதை முதல் சொன்னா நாம அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். முதல்ல அப்படி கேட்க கூடாது. இந்த ஹதீஸ்ல இந்த வார்த்தைய இல்ல, இந்த ஹதீஸ்ல இல்ல, நீங்க கூட்டி இருக்கிறீங்க. அதே போல இந்த ஹதீஸ்ல இந்த வார்த்தை இருந்துச்சு, அதை நீங்க எடுத்திருக்கிறீங்க, இப்படி நீங்க சொல்லணுமே தவிர ஹதீஸ் சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஹதீஸ்ல வார்த்தையை கூட்டினார்கள், குறைத்தார்கள் என்று சொன்னார்களே, எந்த வாசகத்தை கூட்டி இருக்கிறோம், எந்த வாசகத்தை குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கறது தயவு செய்து சொல்லுங்க. பதில் சொல்லவில்லை என்று வேற சொன்னாங்க. பதில் சொல்லிட்டான், இந்த மாதிரி எல்லாம் இருட்டடிப்பெல்லாம் செய்யல அப்படிங்கிற சொல்லித்தான் விளக்கம் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்கும். நயீக் காஜி மருத்துவர், மதுரை. குர்ஆன் ஹதீஸ் ரெண்டுலயும் விளங்க முடியாத சில கருத்துக்கள் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு முடிவு உலமாக்கள் கூடி எடுக்கிறாங்கன்னா அது எந்த நிலையில எடுப்பாங்க அப்படின்றத பத்தி பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் விளக்கமாக சொல்லணும். ஜகாத் மேட்டர்ல தான் சொல்றேன் நான். ஜகாத் மேட்டர்லயே உள்ளடக்கினது அதே இதுதான். இப்படி குர்ஆனுக்கும் ஹதீஸ்லயும் ஒரு மேட்டர் இருக்கு இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா உலமாக்கள்
எந்த நிலைப்பாடுல இது பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி பீலிங். அதாவதுங்க திரும்பவும் அந்த பேசிக் சம்பந்தமான ஒரு கேள்விதான். எல்லா உலமாக்களுமே ஒரு அளவுகளை வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ஜகாத் விஷயத்துல மட்டும் அந்த பலவீனமான ஹதீசுகளை சரி என்று சில பேர் நினைத்துக் கொண்டு அதை வேற நிலைக்கு போயிட்டாங்க. உசூல் என்ன, விதி என்ன என்று சொன்னால் குர்ஆனை ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். எப்படி எடுக்கணும்? இபாதத்துகள் ரெண்டா பிரிக்கிறாங்க. வணக்க வழிபாடுகள், ஹலால் ஹராம்கள். அதாவது உலக நடவடிக்கைகள். உலக நடவடிக்கைகளை எப்படி இந்த மார்க்கத்தில் எடுத்துக்கொள்வது, இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்வது, இது ரெண்டாக பிரித்து அறிஞர்கள் ஒரு உசூலை வைத்திருக்கிறார்கள். அவங்க வச்சதுக்காக இல்ல, அதுதான் அறிவுபூர்வமான ஒரு உசூலும் கூட. லாஜிக்காக அதை நிரூபிக்க முடியும். அது என்ன உசூல்னு சொன்னா, உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு பொருளை இதை சாப்பிடலாமா, இது உலக, இது ஹலாலா, இது வணக்கம் இல்லை, இது ஹலாலான்னு வருது. இதை சாப்பிடலாமா கூடாதான்னு சொல்லும் பொழுது தடை இருக்குதான்னு தான் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? கூடாதுன்னு இருக்குதா, இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டா அனைத்தையும் மனிதர்களுக்கு அல்லாஹ் படைச்சிட்டேன்னு சொல்லிட்டான். ஹலக்கலக்கும் மாஃபில் இருந்து ஜமியா, பூமியில் உள்ள எல்லாம் நமக்கு அல்லாஹ் படைச்சிட்டான். கூடாது அவன் தடுத்துட்டான். அவன் எதையாவது தடுக்காமல் இருந்தான்னு சொன்னா அது எல்லாமே ஹலால். பன்றி கூடாதுன்னு தடுத்துட்டதுனால புதுசா ஒரு பிராணியை பாக்குறீங்க, அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இது ஹலாலானா கூடாது ஆதாரம் காட்டு, கூடாது இல்ல இல்ல, அதுல என்ன கேட்கணும்? கூடாதான்னு கேட்கணும். கூடாதுன்னு நீ ஆதாரம் காட்டுன்னு கேட்கணும். இபாதத்துல பொறுத்த வரைக்கும் யாரு இருக்குங்கிறாங்களோ அதுக்கு தான் ஆதாரம் காட்டணும். 2 ரக்காத்து லொஹருக்கு பிறகு தொழ வேண்டும் இப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஏன் தொழக்கூடாது இருக்கான்னு அவர் கேட்கக்கூடாது. லொஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்து தொழணும்னு கேட்கிறாரு. நான் என்ன ஆதாரம் உண்டு? தொழக்கூடாது இருக்கா, கடை இருக்கான்னு கேட்கக்கூடாது. ஏன்? அதை சொல்லித்தரத்தான் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. இருக்கா செஞ்சிருப்பாங்க. அவர் அங்க என்ன காட்டணும்? இபாதத்து சம்பந்தமா கேட்டால் அவர் என்ன ஆதாரம் காட்டணும்? 2 ரக்காத் தொழணும்னு ஒருத்தர் சொன்னாரே, ஆனால் இதோ ரசூலுல்லாஹ் தொழுதார்கள் அல்லது தொழ சொன்னார்கள் அல்லது ஒருத்தர் தொழுவதை பார்த்து அங்கீகரித்தார்கள் என்று அவர் காட்டணுமே தவிர தடை இருக்குதான்னு கேட்க இயலாது. அப்ப தடை இருக்குதான்னு கேட்கிறது அது ஒரு இடம், ஆதாரம் இருக்குதான்னு கேட்பது ஒரு இடம். இந்த ரெண்டுல கன்ஃபியூஸ் ஆகிதான் நிறைய குழப்பங்கள் ஏற்படுகிறது. இப்ப வணக்க இபாதத்துல ஒரு நோன்பு நோக்குறோம். ஒருத்தர் நோன்பு நோக்குறாரு, இன்னைக்கு மேராஜ் நோன்பு சுன்னத்து அப்படின்னு நோக்குறாரு. மேராஜ் நோன்பு சுன்னத்தா, ஆதாரம் இருக்கான்னு கேட்கணும். ஏன் மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்காதுன்னு இருக்கா அப்படின்னு ஒரு கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? உசூல் விதி புரியல இவருக்கு. இது எப்படி கேட்கறது? ரசூலுல்லாஹ் இதை சொல்லித்தரத்தான வந்தாங்க. மேராஜ் நோன்பு இருக்கா இல்லையான்னு சொல்லித்தரத்தான வந்தாங்க. செய்யல இல்ல, அவங்க செய்யலைங்கிறது ஆதாரம். மேராஜ் நோன்பு இல்லைன்னு ஹதீஸ் கிடைக்காதுங்க. வேற எப்படி பார்க்கணும்? மேராஜ் நோன்பு இருக்குன்னு ஹதீஸ் இருக்குதா? இல்ல, இல்லன்னா மேராஜ் நோன்பு இல்ல. பராத்து நோன்பு ஒருத்தர் வைக்கிறாரு, பராத்து நோன்பு இல்லன்னு ஆதாரம் காட்டு அப்படி என்கிட்ட கேக்குறீங்க. இப்ப ஜகாத்துல கேட்கிற மாதிரி பராத்து நோன்பு இல்லங்கிறீங்களா, ஆதாரம் காட்டுனா எப்படி காட்டுவீங்க? அதுக்கு என்ன காட்டுவோம்? பராத்து நோம்புக்கு பராத்து நோம்பு இருக்கிற சொல்ல சொன்னாங்களா, வச்சாங்களா, வைக்க சொன்னாங்களா? இல்ல தானே. பராத்து நோம்பு ரசூலுல்லாஹ் வச்சதுக்கு ஆதாரம் இல்லைன்னா இல்ல, தடுத்தாங்களான்னு கேட்க கூடாது. பராத்து நோம்பு கூடாது இருக்குதா, வருஷம் கொடுக்க கூடாது இருக்குதா, அது கேட்க கூடாது. இபாதத்து விஷயம். அப்ப இபாதத்து விஷயத்துல எப்படி கேள்வி கேட்கணும்னா இருக்குதான்னு தான் கேட்கணும். இருக்குது ஆதாரம், அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்கணும். இபாதத்து இல்லாத விஷயங்களுக்கு என்ன கேட்கணும்? தடுத்து இருக்கிறாங்களான்னு கேட்கணும். தடை இருக்குதா? எல்லாம் ஹலால் தானுப்பா. பாயில படுக்கலாம், கோரம்பாயில படுக்கலாம்னா ரசூலுல்லாஹ் காலத்துல கோரம் இல்ல, கோரம்பாயில படுக்கலாமான்னு கேள்வி. கோரம்பாயில படக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்க, தடுத்திருப்பாங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப இந்த உலகத்திலேயே விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளும் விஷயத்தில், உலக பொருள்களை பயன்படுத்திக் கொள்ளுகிற விஷயத்துல அசுருல் அஷியாயி அல் இபாஹா இந்த விதிக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. அனைத்திலையுமே அசல் என்ன என்றால் கூடும் என்பதுதான். பொருட்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கூடுதான். கூடாதுன்னு எப்ப வரும்? அல்லாஹ் ஒரு சொல்ல தடுத்தது மட்டும் தான் கூடாதுனாகும். தடுத்த 100 200 தவிர மற்ற அனைத்துமே ஹலால். அதனால எதுக்கு ஆதாரம் நீங்க கேட்கணும்? தடைக்கு ஆதாரம் கேட்கணும். கூடாதுன்னு இருக்குதா எதுக்கு? அப்ப இபாதத்துல எப்படி கேட்கணும்? இருக்கிறதுக்கு ஆக்கணும். அதைத்தான் நேற்று பூரா நான் கேட்டுட்டு இருந்தோம். என்ன கேட்டோம்? ஜகாத் என்பது இபாதத்து, கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கணும்னு நீங்க ஒரு இபாதத்தை சொல்றீங்க, ஒரு வணக்கத்தினுடைய விதியை சொல்றீங்க. இந்த விதியை நீங்க சொல்ல இயலாது, இது அல்லாஹ் தான் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்லணும். அவங்க சொன்னாங்கன்னு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க, காட்டிதான் நாங்களும் ஏத்துக்கொள்வோம். அவங்க சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஆதாரத்தை காட்டலன்னு சொன்னா நீங்களே ஏத்துக்க கூடாது, நாங்களே ஏத்துக்க கூடாது. இதுதான்
பராத்துக்கு இந்த அளவுகோல் தான், மேராஜ் நோம்புக்கு இந்த அளவுகோல் தான். நடக்கிற பிதத்துகள் வணக்கம்ங்கிற பேர்ல சிறுக்கு இல்லாத நிறைய பிதத்து செய்யறாங்கல்ல, நல்ல அமல்ங்கிற பேர்ல. அந்த பிதத்துகளுக்கு எல்லாம் என்ன அளவுகோல்? அதெல்லாம் ஏன் பிதத்து ஆகுது? அவன் இதை கேட்டான்னு வைங்க, தடை இருக்குதாண்டு அப்படிதான் கேட்டுட்டு இருக்கான். அவன் இந்த ஜக்காத்துல கேட்கிற மாதிரி தான் என்ன கேட்கறான், ஏன் தடை இருக்கா, நோம்புக்கு தடை இருக்கா, ரெண்டக்காத்துல தடை இருக்குதா, செலவாத்து சொல்ல தடை இருக்குதாங்கிறான். வாங்கல போய் செலவாத்து சொல்றான். ஏன்டா செலவாத்து சொல்றேன்னு கேட்டா தடை இருக்குதா, நல்லதுதானே செலவாத்துங்கிறான். இதான் மார்க்கம். அப்ப இபாதத்துகளை அணுவதற்கு ஒரு அளவுகோல், பொருட்கள் விஷயத்துல பொருட்களை பயன்படுத்தி உலக பொருட்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அளவுகோல். என்னது சரி, இதான் மேட்ருங்க. இந்த அளவுகோல் அடிப்படையில தான் நாங்க நேற்று விவாதத்து பூரா அளவுகோல்ல இருந்து விலகி நடத்தவே இல்லை. அந்த அளவுகோல் அடிப்படையில் ஏன் வருஷம் சொல்றீங்களா, அதை காட்டுங்களேங்க. அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் சொன்னதா காட்டிட்டு போங்களேன், அதுதான் கேட்கிறோம். ஆனா அப்படி காட்டாம லைஃப காட்டுறீங்க. இல்லாட்டி என்ன செய்யறாங்க, அந்த காலத்துல இருந்துச்சு இந்த காலத்துல இது ஏற்கத்தக்கது கிடையாது. பிரேக் 11:10 அடுத்த முறை ஆரம்பமாகும். 20 நிமிஷம் பிரேக். வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. யூரின் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி பிஜே அண்ணனுக்கு. என்னுடைய பெயர் அபூபக்கர், கீழக்கரையிலிருந்து வருகிறேன். முக்கியமாக என்னுடைய கேள்வி பிஜே அண்ணன் அவர்களுக்கு. நூர் முகமது பாக்கவி அவர்கள் தொகுப்புரை சொல்ல வேண்டிய நேரத்திலே சில ஆதாரங்களை உங்களிடத்திலே சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அதற்கு எந்த விளக்கமும் நீங்கள் தரவில்லை. அதிலே ஒன்று, இப்பொழுது நீங்க நேற்று பேசிட்டு இருந்தீங்க அந்த ஹதீஸ், அபுதாவுல உள்ள அந்த பலகீனமான ஹதீஸை பற்றி உள்ள ஒரு விஷயம். அதுல அந்த 200 திரகத்திலே வருட வருடம் கொடுப்பதற்கு அதிலேயே ஆதாரம் இருப்பதை போல அவர்களுடைய பேச்சு அமைந்தது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது உன்னிடத்தில் 200 திரகம் இருந்து அதற்கு ஓராண்டு நிறைவடையும் பொழுது அதில் 5 திரகங்கள் ஜகாத் உண்டு என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் சொல்லப்பட்ட ஆதாரமற்ற ஒரு செய்தியை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த வாதத்தை வைத்தார்கள். என்ன சவுண்டு? அது எவ்வளவு பலவீனமானது என்பதை நம்ம சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் நிரூபிச்சிட்டோம். இரண்டாவது நம்ம கேட்டோம், ஒரு பேச்சுக்கு அது சரின்னு வைத்துக் கொண்டாலும் அதை வச்சுக்கிட்டு கொடுத்த பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்கணுங்கிற கருத்து வராது அப்படின்னு நம்ம சொன்னோம். அது எப்படி வரும்ங்கிறத விளக்குங்கன்னு நம்ம பல தடவையும் கேட்டோம். அவங்களுடைய கடைசி உரையில நான் பதில் சொல்லாம போயிட்டேங்கிறீங்க. பதில் சொல்லாம போயிட்டேன்னா கடைசியில் அவர் தானே, நான் எப்படி பதில் சொல்றது? அவருடைய கடைசி உரையில் அதை சொன்னதுனால பதில் சொல்ல வாய்ப்பு இல்லையே தவிர பதில் சொல்லாம நான் போகல. அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, ஆனா நான் சொல்றேன் அந்த கருத்து வராது, அந்த கருத்தை விட வேற டேஞ்சரான கருத்து வரும். அந்த ஹதீஸை ஏத்துக்கிட்டீங்க, சரியான ஹதீஸ் இல்ல முதல்ல, அந்த ஹதீஸின்படி சட்டம் எடுக்கிறாங்க, டேஞ்சரான ஒரு கருத்து அதுல வரும். எப்படி வரும்? அவர் சொல்றாரு, உங்கள்ட்ட 200 திரகம் இருக்கு, உதாரணம் காட்டுறாரு. உங்கள்ட்ட ஒரு 200 திரகம் இருக்குது, 5 திரகம் ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, 195 திரகம் இப்ப கையில இருக்குது. அடுத்த மாசமோ இன்னொரு 5 திரகம் உங்களுக்கு கிடைக்குது. இப்ப 200 ஆயிடுச்சு. இந்த 200க்கு ஒரு வருஷம் ஆகுது. இதுக்கு 5 மறுபடியும் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் என்று கேட்டால், உன்னிடத்தில் 200 திரகம் இருந்தால் இருக்குது இவர்கிட்ட, அதுக்கு ஒரு ஆண்டு வந்து விட்டது, அதுல 5 திரகம் அப்படிங்கும் போது வருஷம் வரத்தானே செய்யுது. அந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உன்னிடத்தில் 200 திரகம் இருந்து அதுக்கு ஒரு வருஷம் ஆகிவிட்டால் அதுக்கு 5 திரகம் கொடுங்கிற அந்த வாசகத்தை வைத்து 195 திரகமா எனக்கு ஆன பிறகு அதுக்கு ஒரு வருஷம் வந்துச்சுன்னு சொன்னா அது திருப்பி கொடுக்கணும் தானே. திருப்பி இந்த வருதே, வருஷங்கிற கருத்து வருதேங்கிறாரு. ஆனா அது லைஃப் ஆன அது வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வராது. ஏன் வராதுன்னு கேட்டா, அவர் 200 திரகத்தை உதாரணம் காட்டினதுனாலதான் வர்ற மாதிரி உங்களுக்கு தோணுது.
நான் 500 திருகத்தை நான் காட்டுறேன் வைங்க, 200 திருகத்துக்கு பதிலா 200 தான் ஒரு திருகன்னு சட்டம் ஒன்றும் கிடையாது. ஹதீஸ்ல 200 இருந்தாலும் அது 200ங்கிறது குறைஞ்சபட்ச அளவுக்கு சொன்ன விஷயம். 500 கூட ஒருத்தன் இருக்கலாம், 1000 கூட இருக்கலாம், 2000 கூட இருக்கலாம். இப்ப ஒருவன்ட்ட 2000 திருகம் இருக்கிறது. 2000 திருகம் இருந்தால் அவன் என்ன செய்யணும்? 50 கொடுக்கணும். 200க்கு 2000 ஆக்கிட்டேன், சைபர் ஈஸியா நீங்க புரியறதுக்காக வேண்டி. அப்பதான் 5க்கு 50 ஈஸியா வரும். அதே கணக்கு டேலி ஆகுறதுக்காக வேண்டி அதே நம்பருக்கு ஈக்குவலா நான் சொல்றேன். 200க்கு பதிலா உங்கள்ட்ட 2000 திருகம் இருக்கிறது, நீங்க 50 கொடுத்துட்டீங்க, 2.5% 50 கொடுத்துட்டீங்க. கொடுத்த உடனே ஒரு வருஷம் கழிச்சு வராது, கொடுத்த அடுத்த வினாடியே மறுபடியும் கொடுக்கணும். ஏன்? உன்னிடத்தில் 200 இருந்தால் அதுக்கு ஒரு வருஷம் ஆகிவிட்டால் இப்ப இருக்கிற 1950 ஒரு வருஷம் ஆனதா இல்லையா? 2000 வச்சுக்கிறான், 50 கொடுத்து விட்டான், 1950 இருக்குது. இந்த 1950 ஒரு வருஷம் நிறைவடைஞ்சதா இல்லையா? ஒரு வருஷம் நிறைவடைந்தது. அதுக்கு 2% கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்த வினாடி பாக்குறான், இந்த 1900 கணக்குப்படி வராது, புரியுற காட்சி கொஞ்சம் குறையும். இந்த 1900 எவ்வளவு நாளா இருக்குது? ஒரு வருஷமா இருக்குதுல்ல. இந்த 1900 உன்ட்ட இருக்குது, ஒரு வருஷமா இருக்குதா? ஒரு வருஷமா இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இது சரியான அதிசயம், இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா 195க்கு மேல ஒருத்தன் வச்சுக்கிற கூடாதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங் வரும்னு கேட்டா, நீங்க ஒவ்வொரு வினாடியா கொடுத்துட்டு எங்க வந்துருந்தேன் 195 நின்றவன இனிமே இல்ல, இனிமே வந்தா பாத்துக்கிடுவோம். அப்படி உங்க 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா 195 ரூபாய் இல்ல 195 திருகத்தினுடைய அளவுக்கு ஒரு 10,000 20,000 50,000 வச்சுக்கிறீங்களேன். இந்த 50,000 வர்ற வரைக்கும் ஒரு வினாடி கொடுக்கணும். கொடுத்து முடிப்பேன். என்னிடத்து ஒரு வருஷமா இருக்குது. இது ஒரு வருஷமா இருந்தா கொடுக்கணும்ல. இப்ப 2000 ஒரு வருஷமா இருந்து நான் கொடுத்துட்டேன். அப்ப நீங்க அதுக்கு இல்லன்னு சொன்னீங்க, நான் கொடுத்த பொருள் கொடுத்து எங்க வருதப்ப? அப்ப இந்த ஹதீஸுடைய சரியான அர்த்தம் என்ன? நீங்க சொன்னபடி அவர் அப்படிதான் கேட்கிறாரு. 200 இருக்குதா? இருக்குது. ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. 5 கொடு, வருஷம் அப்படிங்கிறாரு. அது மாதிரி நான் இப்ப கேட்கிறேன். 2000 வச்சிருந்தியா? ஆமா. 50 கொடுத்துட்டியா? ஆமா. 1950 இருக்குதா? ஆமா. ஒரு வருஷம் ஆயிடுச்சா அதுக்கு? ஆமா. அதுக்கு கொடு. அப்புறம் எவ்வளவு இருக்கு? 1900. ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஆமா. 5 கொடு, 50 கொடு அப்படின்னு கொடுத்துட்டே போனா அவனுக்கு என்ன செய்யும்? ஒரு நாள்ல ஒரு 2000 கொடுப்பான். ஒரு நாளைக்கு என்ன செய்வான்? திருப்பி ஒரு வருஷம் ஆச்சுதா. இதான் நான் சொல்றேன். இதான் நிலைநாட்டுறதா? இந்த மாதிரி அந்த ஹதீஸ் கருத்து வருதா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுங்கன்றத கேட்டோம்னு சொன்னா லைவான ஆதாரமற்ற ஒரு ஹதீஸ் சொல்லிவிட்டு அதுல இருந்து இந்த அர்த்தம் தான் வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த அர்த்தம் வர்றதோட இந்த அர்த்தம் நல்லா வருது. அதனால இப்படி அமுல்படுத்தினான்னு வைங்க ஒருத்தன், அவன் இது சோசியல் இஸ்லாம் சொல்லுது, ஒருவனுடைய பொருளாதார உச்ச வரம்பு 195 திருகம், 195 திருகம் வர்ற வரைக்கும் அவன் என்ன செய்யணும்? கொடுத்து 195 நின்றுணும். அதைத்தான் இது சொல்லுதுன்னு ஒருத்தர் பண்ணா அது ஒத்துக்கிறீங்களா? நீங்க அது பண்ணுத உங்க வாதப்படி அதே கேள்வி அதை கேட்கலாமே. இருக்குதா? ஒரு வருஷம் ஆயிடுச்சா? கொடுத்தியான்னு அப்படி கேட்டீங்கன்னா அதே வாசகம் திருப்பி போடுங்க, இதுலயும் போடுங்க. நீங்க சொன்ன வாசனை அதுல பொருந்தும். அதனால இதெல்லாம் நம்ம கேட்பது பல ஆயிரம் பல நூறாண்டுகளாக இருக்கிற சர்ச்சைங்கிறீங்க. இப்பதான் புதுசா சொல்றாங்க பயங்கரமான இதுதான் பயங்கரமான ஆதாரமா? அப்ப ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான ஏற்கத்தகாத ஒரு ஹதீஸை வச்சுவிட்டு நிரூபிக்க இயலாம மூக்கு கூட வச்சுக்கிறோமே, மூக்கு முண்டாலும் சகாபாக்கள் ஏற்றுக்கொள்ள கூடாதான்னு ட்ராக் மாறி அதுக்கப்புறம் இந்த அர்த்தம் தான் இருக்குங்கிறது இதெல்லாம் முதல்ல சொல்லி இருக்கணும். ஷார்ட் டைம்ல இதுக்கே ஒரு 3 அமர்வுல இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னன்னு சொல்ல வேண்டிய விஷயம். அதனால அந்த ஹதீஸ்ல அந்த கருத்து கிடையாது. அப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டான். அவர் சொன்ன கருத்து இருக்குன்றால் நான் சொன்ன கருத்து இருக்குது. 2 கருத்து உள்ள ஒன்றை கொண்டு நீங்க சட்டம் எடுக்கலாம். ஒரு பேச்சு அவர் சொன்ன கருத்து வராது. வச்சுக்கிட்டாலும் நீங்க சொன்ன கருத்துல என்ன வாசகத்தை போட்டு அதை நிலைநாட்டினீங்களோ அதே வாசகத்தை போட்டு நான் இப்ப நிலைநாட்டி இருக்கிறேன். அப்ப அந்த அர்த்தம் தருகிறதா இந்த அர்த்தம் தருகிறதா என்று சந்தேகத்துக்குரியதை வைத்து நீங்க எப்படி சட்டம் எடுப்பீங்க? சட்டம் எடுப்பது தெளிவான வார்த்தைகள், தெளிவான அர்த்தம் தரக்கூடிய சொற்களை வைத்தான் சட்டம் எடுக்க வேண்டும். அதனால அவர் சொன்னது சரியில்லை, தவறு. அதுல எந்த ஒரு கிரவுண்டும் கிடையாது, ஹதீஸும் சரியில்லை. அதுக்கு பதில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முஜீபுர் ரஹ்மான், கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றேன். சகோதரர் பிஜே அவர்களுக்கு என்னுடைய கேள்வி சமர்ப்பிக்கிறேன். நேற்றைய உரையின் ஆரம்பத்திலிருந்து வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கு நீங்கள் தான் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அமர்விலும்
சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுவே ஒரு தவறான வாதம். தௌஹீதை ஏற்றுக்கொண்ட நாம் சமூகத்தில் புதிதாக வந்து கொண்ட கொள்கைகளுக்கு மாற்றமாக நம்முடைய ஆதாரங்களை எடுத்து வைக்கும் பொழுது, உதாரணமாக விரலை ஆட்டுவது, நெஞ்சில் கை கட்டுவது, தலையை மறைப்பது, இன்னும் ஷிர்கான காரியங்களுக்கு அவர்கள் விரலை நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆட்டிக்கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு ஆதாரத்தை நாம் முன்வைக்கிட்டோம். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிய முடிகிறது. நீங்கள் தான் காண்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரண காரியத்தை கேட்டோம் என்றால் நாம் ஆதாரத்தை காமிக்காமல் அதை கேட்டுக்கொண்டு எல்லா விஷயத்துக்கும் நம்ம போய்விடலாம். ஆதாரத்தை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக சமூகத்திற்கு இங்கே நம்ம குழுமியர்களுக்கு மட்டுமல்ல இந்த விஷயம், நாம் இங்கே கேட்க வேண்டிய விஷயங்களை சமூகத்திற்கு எத்தி வைக்க வேண்டிய விஷயம் நம் அனைவருக்கும் உள்ள காரணத்தினால் நாம் இந்த ஒரே சின்ன விஷயத்தை 2 நாட்களாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண பாமரன் இது சம்பந்தமாக நான் இந்த ஒரு விஷயத்தை ஒரு முறைதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அவன் திருப்பி இதற்கு என்ன ஆதாரம், ஏனென்றால் நடைமுறையில் உள்ளதைத்தான் அதிகமாக நாம் குறைவானதுதான் தௌஹீதை வெட்டிக் கொண்டிருக்கிறோம். அதிகமான மக்கள் புத்தகத்திலும் குராஃபிலும் உலகத்தில் இருக்கிறார்கள். நாம் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஆதாரத்தை காட்டித்தான் சொல்கிறோம். அப்பொழுது ஒரு அறியாத பாமரன் நமது குடும்பத்தில் ஆகட்டும் சமூகத்தில் ஆகட்டும் கேட்கும் பொழுது நாம் ஒரு முறைதான் கொடுக்க வேண்டும் என்று எந்த ஆதாரத்தை அவரிடம் சமர்ப்பிப்பது கேட்டார்கள் என்றார். அவர்களே ஆதாரத்தை நாம் கேட்கும். நாம் ஆலிம்கள், நாம் அறிந்தவர்கள், தௌஹீத் சகோதரர்கள், ஹதீஸை குர்ஆனை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், நமக்கு தெரிகிறது. நம்மளது இன்னும் ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பாமரன் கேட்டால் இப்படி இருக்கின்றது என்று ஆதாரத்தை எந்த முறையில் சமர்ப்பித்தால் அவனுக்கு தெளிவு பெறுமோ அந்த அடிப்படையில் ஒரே முறைதான் கொடுக்க வேண்டும் என்ற உங்களுக்கும் அந்த தகுதி இருக்கின்றது. அவர்களிடம் மட்டுமே அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. நீங்கள் தான் சமரிக்கும் என்று சொன்னால் பித்தத்துக்கன் பராத்து நோன்பு இல்லைன்னு சொல்லவில்லையே, அப்ப கூடுமேன்னு ஒரு கேள்வி வந்துடும். பராத்து நோன்பு நோக்க கூடாதுன்னு எங்கேயுமே இல்லையே, நீங்க அப்படித்தான் சொல்றீங்க. கொடுக்க கொண்டே இருக்க வேண்டும் என்று குர்ஆன்ல இல்லைன்னா ஒரு தடவை தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க. அது ஒரு முரணான வாதம் தான். அப்ப அவன் சொல்லுவானா பராத்து நோன்புன்னு எங்கேயுமே சொல்லலையே, அப்ப நாங்க கொண்டாடலாமே. இங்க ஒரு விதண்டாபாதமான வாதம். அது சரியுமில்ல. அவர்கள் சொல்வதும் சரியில்லை, நாமும் சொல்வது. அதற்கு எந்த ஆதாரத்தை சமூகத்திற்கு நாம் சொல்ல முற்படும் பொழுது எந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்க, ஏனென்றால் அழைப்பு பணியில் இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தின் காரணமாக இந்த கேள்வி உங்கள் முன் வைக்கின்றேன். அதாவது யார் ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதே அடிப்படையில் தவறு. எதற்கு ஆதாரம் சமர்ப்பிக்கணும்? இப்ப நம்ம தௌஹீதுல இருந்தா நம்ம தான் சமர்ப்பிக்கணும் கிடையாது. ஆதாரம் சமர்ப்பிப்பது எதற்கு சமர்ப்பிக்கணும்? சிலதுக்கு அவங்க சமர்ப்பிக்க வேண்டி வரும், சிலதுக்கு நம்ம சமர்ப்பிக்க வேண்டி வரும். இப்ப விரல ஆட்டுவதற்கு நாம ஆதாரம் சமர்ப்பிக்கிறோமே, அது மாதிரி இதுக்கு சமர்ப்பிக்க வேண்டியதானு கேட்கிறாரு. விரல ஆட்டுறதுங்கிறத நம்ம தான் சொல்றோம், விரல ஆட்டணும். யாரு அதை ஒன்று சொல்றோமோ அதுக்கு ஆதாரம் சொல்லணும். யார் மறுக்கிறோமோ அவங்க கேள்விதான் கேட்கணும். நம்மளே 2 ஆதாரமும் சொல்றோம். என்ன சொல்றோம்? விரல ஆட்டுறது கேட்டா இந்த இருக்குடா ஹதீஸ்னு காட்டுறோம். மேராஜ் நோன்பு கேட்டா இந்த இருக்குடா ஹதீஸ்னா காட்டுறீங்க. எங்க இருக்குன்னு கேக்குறீங்க. நம்மளையே அவன்கிட்ட 2 விதமாக அந்த மக்கள் அணுகிறீங்க. எப்படி அணுகிறீங்க? விரல ஆட்டுறன்னு என்ன ஆதாரம் கேட்கறான். ஆட்டுறோம்ல அதான் ஆதாரம் அப்படி சொல்லுவோமா? நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். இந்த அருக்கு ஹதீஸ், இந்த அருக்கு ஹதீஸ், இந்த அருக்கு ஹதீஸ்னு சொல்றோம். பராத்து நோன்பு இருக்கான்னு அவன் கேட்கறான். என்ன ஆதாரம்? இல்லங்கிறோம். நம்ம ஒண்ணுல ஒரு கருத்தை நிறுவுறோம், ஒண்ணுல மறுக்கிறோம். அதாவது மேராஜ் நோம்புல மறுக்கிறோம், பராத்து நோம்புல மறுக்கிறோம், இதுல விரல ஆற்றுறதுல நிறுவுறோம். அப்ப நிறுவுவர்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். பாயிண்ட் தான். அவர்கள் காட்டுவதா நாம் காட்டுவதாங்கிற பாயிண்ட் கிடையாது. ஒன்றை நிறுவுபவர்கள் ஆதாரம் காட்ட வேண்டும், அதை மறுப்பவர்கள் ஆதாரம் கேட்க வேண்டும். இது உலகம் முழுசும். இது நான் சொல்லல, இது ஹதீஸ்களை உசூல்ல மட்டும் சொல்லல, உலகம் முழுசும். அல் பையினத்து அலல் முத்தை, முத்தையாக இருக்கக்கூடியவர், ஆதாரத்தை வாதத்தை எடுத்து வைக்கக்கூடியவர், ஒன்றை இருக்குது என்று சொல்லக்கூடியவர், பையினத்து சான்று தர வேண்டும். ஒல் யமீன் அலல் முன்கிற, ஆதாரம் இல்லைன்னா முன்கிற மறுக்கிறவர் சத்தியம் என்று போயிடுவார். இது சொத்துக்கள் சிவிலுக்கு உள்ள ஒரு சட்டம். இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களையும் லாஜிக்குகளையும் உள்ள விஷயம். என்னன்னு கேட்டா நிறுவுபவர் தான் ஆதாரம் காட்ட வேண்டும். சில நேரத்தில் நம்ம நிறுவுபவர்களாக இருப்போம்,
சில நேரத்தில் வந்து மறுப்பவர்களாக இருப்போம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இயக்கமும். அப்ப எதுல நிறுவுறவர்கள்ங்கிற நிலையை நம்ம அடைகிறோமோ அதில் நாம் ஆதாரம் வைக்க வேண்டும். எதில் நிறுவுறவர்களாக அவங்க இருக்கிறார்களோ அவங்க ஆதாரம் வைக்க வேண்டும். இதுதான் சின்ன ஒரு மேட்ரு. விரல செச்சதுக்கு செஞ்சதுனால இருக்குன்னு சொல்ல இயலாது. ஏன்? விரல செச்சதுல நம்ம நிறுவக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுல என்னவாக இருக்கிறோம் என்று கேட்டால், இது நிறுவுறவர்கள் யார், வருஷம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நிலை. அது நிறுவுறவர்கள் யாரு? நாங்க இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் தான். அப்ப யாரு நிறுவுகிறார்களோ அது எந்த ஆதாரத்தில் நீங்கள் அதை நிறுவினீர்கள், எந்த ஆதாரத்தில் இந்த கருத்துக்கு நீங்கள் வந்தீர்கள். அப்ப நம்ம பராத்துல விதத்துகளுக்கு கேட்கும் பொழுதெல்லாம் நாம வந்து மறுக்கிறவர்களா வரணும். சுன்னத்துகளை நிலைநாட்டுற நேரத்துல எல்லாம் நிறுவுறவர்களா வரணும். அதனால நம்மளே ரெண்டு நிலை இருக்கிறோம். நம்ம எப்ப பார்த்தாலும் ஆதாரம் காட்டி காட்டி தானே பேசியிருக்கோம்னு சொல்ல மாட்டோம். ஆதாரம் காட்டிலாம் பேசல. சிலருக்கு ஆதாரம் காட்டி பேசுவோம், சிலருக்கு ஆதாரம் கேட்டு பேசுவோம். அப்ப ஆதாரம் கேட்டு பேசுகிற இடத்தில் ஆதாரம் கேட்டு பேச வேண்டும், ஆதாரம் காட்டி பேசுகிற இடத்துல ஆதாரம் காட்டி பேச வேண்டும். இந்த தலைப்பு ஆதாரம் கேட்டு பேச வேண்டிய தலைப்பு. எங்களை பொறுத்தவரை, நூர் முகமது அவர்களை பொறுத்தவரை ஆதாரம் காட்டி பேச வேண்டிய தலைப்பு. ஆதாரம் காட்டுகிற இடத்துல இருக்கக்கூடியவர் காட்ட வேண்டும், கேட்கிற இடத்தில் இருக்கிறவர்கள் கேட்க வேண்டும். இதை சொன்னதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கருத்தை உலகமெல்லாம் சொல்லுதுன்னா, உலகமெல்லாம் சொல்லுது, நீங்க தானே நிறுவ வந்திருக்கிறீங்க. உலகம் சொன்னாலும் நிறுவ யாராவது வந்தா தானே உங்கள்ட்ட கேட்கணும். நீங்க சொன்ன மாதிரி வேற ஒருத்தர் நிறுவ வந்தா அவர்த்தையும் இதை கேட்போம். நிறுவுவதற்கு யார் வருகிறார்களோ இதுதாங்க உலகத்து. இது லாஜிக். நீங்க வேணா ஒரு சட்ட நிபுணர்கிட்ட, ஒரு லாஜிக் படிச்சவங்கள்ட்ட, அல்ல உலகத்தினுடைய நீதி நடைமுறையை தெரிஞ்சவங்கள்ட்ட, நீதிமன்ற அணுகுமுறை தெரிஞ்சவங்கள்ட்ட, இந்த இஸ்லாமிய உசூல்களை தெரிந்தவர்கள்ட்ட, இஸ்லாமிய லாவுல எப்படி இதை அணுகணும், ஆதாரம் யாரு கொண்டு வரணும், யாரு ஆதாரம் கேட்கணும் என்கிற ரூல்லாம் இருக்க, அது எல்லாமே இதைத்தான் சொல்லுகிறது. இது வந்து உலகத்தில் இதுதான் அறிவுக்கு இதான் ஏற்றது. அறிவுக்கு எது ஏற்றது? யாரு இருக்கு ஒருத்தர் கொலை செஞ்சாரு நான் சொல்றேன், நான் நிறுவுறேன், இவரை கொலை செய்தார் நிறுவுறேன். அப்ப என்ன செய்யக்கூடாது? என்கிட்ட வந்துட்டு நான் என்கிட்ட நீங்க ஆதாரம் கேட்கலாம். கொலை செஞ்ச நான் கொலை செய்யல, நீ ஆதாரம் காட்டு, அப்படி கேட்கலாமா? அப்ப யாரு குற்றம் சுமத்துறார்களோ, யார் ஒன்றை சொல்லுகிறார்களோ அவங்க அதை நிறுவ வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த விதியை விளக்குங்க மக்கள்கிட்ட. எப்படி பராத்து மேராஜுக்கு விளக்குனீங்க அந்த மாதிரி விளக்கு. ரெண்டு விதம் இருக்கிறது விளங்காதனால இந்த குழப்பம் வருது. சில நேரத்தில் நம்ம ஆதாரம் காட்டியிருக்கிறோமே, சில நேரத்தில் காட்டாம இருக்கிறோமே குழப்பம் வருது. எதுல காட்டியிருக்கோம், எதுல காட்டாம இருக்கிறோம்? முத்தையா இருக்கும் போதெல்லாம் காட்டியிருக்கிறோம், முன்னிக்கிறா இருக்கும் போதெல்லாம் காட்டாம இருந்திருக்கிறோம். இதுதான் மேட்ரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் கலிமுல்லா, பரங்கிப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிறேன். நேற்று இறுதியாக, இது பிஜேக்கு உரிய கேள்வி, நேற்று இறுதியாக நூர் முகமது பாக்கவி அவர்கள் திரும்ப திரும்பவும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக சிலவற்றை கூறினார்கள். அதில் 121 ஆடு என்ற விஷயமும் இருக்கிறது. அதை பிஜே அவர்கள் ஒப்புக்கொள்கிறாரா? அதான் என் கேள்வி. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல அவர் சொன்னதை விளங்குறதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை விளக்கிட்டதான் வழங்க. ஆடு மாடுடைய ஜக்காத்து மக்களுக்கு பரவலா தெரியாது. ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் பிரகாரம் 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு அவர் கொடுக்கணும். முதல் ரூலை விளங்கிருங்க. ஹதீஸ் ஆதாரம்லாம் தேவையில்லை, தெரிஞ்ச விஷயத்தினால. 40 இருந்து எது வரைக்கும் ஒரு ஆடு என்றால் 120 வரைக்கும். ஒருத்தர் 40 இருந்தாலும் ஒரு ஆடு தான், 50 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும், 80 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும், 100 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும், 120 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும். 120 அப்ப அந்த ஒரு ஆடு என்பது எதுக்குரிய சட்டம்? 40 முதல் 120 வரை. 40க்குரிய சட்டம் அல்லது 40 முதல் 120 வரைக்கும் ஒரு ஆடு. இப்ப ஒருத்தர் வசூல் பண்ண வர்றாரு, அரசாங்கத்திலும் ஜக்காத் வசூல் பண்ண வர்றாரு. 40 வச்சுக்கிறவர்த்தையும் ஒரு ஆடு தான் வாங்குவாரு. இன்னொரு ஆள்கிட்ட 50 இருக்கும், அவர்த்தையும் ஒரு ஆடு தான் வாங்குவாரு. இன்னொருத்த 80 இருக்கும், அவர்த்தையும் ஒரு ஆடு தான் வாங்குவாரு. இன்னொருத்தர் 100 இருக்கும், அவர்த்தையும் ஒரு ஆடு தான் வாங்குவாரு. அப்ப இது ஒரு விஷயம். 121 இருந்து 200 வரைக்கும் 2 ஆடு. 121 ஒருத்தர் இருந்தாலும் 2 ஆடு தான், 140 இருந்தாலும் அவர் 2 ஆடு தான், 150 இருந்தாலும் அவர்கிட்ட 2 ஆடு தான், 190 இருந்தாலும் அவர்கிட்ட 2 ஆடு தான், 200 இருந்தாலும் 2 ஆடு தான். 201 இருந்து 300 வரைக்கும், அப்புறம் 100 201 இருந்து 300 வரைக்கும் 3, 301 இருந்து 400 வரைக்கும் 4, இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப ஆட்டை பொறுத்த வரைக்கும்
ஒரு ஒரு துவக்கமும் ஒரு எல்லையும் கொடுத்து இந்த இடைப்பட்டதுக்கு ஒரு ஆடுங்கிற கணக்கில் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அவர் என்ன இப்ப இந்த அடிப்படை மனசுல வச்சுக்கிறங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஒரு இடத்துல 120 ஆடு இருந்தால் அதுக்கு ஒரு ஆடு, 120 ஆடு இருந்தால் ஒரு ஆடு, அதில் ஒன்று அதிகமானால், ஜாதத்துங்கிற வார்த்தையை அரபிலாம் சொல்லி சொன்னார், அதுல ஒன்று அதிகமானால் அப்ப 2 ஆடு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாருன்னு கேட்டா, இப்ப 120க்கு ஏற்கனவே கொடுத்துட்டான்ல, கொடுத்துட்டான், இப்ப 121 வந்திருக்கு, இப்ப 2 ஆடு கொடுக்கறான, இப்ப ஏற்கனவே உள்ளது சேர்த்தானே கொடுக்கறான், இப்ப 120க்கு ஏற்கனவே ஒன்று கொடுத்துட்டான், இப்ப 121 ஆகி போச்சு, 121க்கு 2 கொடுக்கறான், அப்ப இவன் கொடுத்தது ஏற்கனவே ஒரு தடவை கொடுக்கப்பட்டதுக்கும் சேர்த்து 2வது தடவை தானே கொடுக்கறான். அவர் இப்படிலாம் விளக்குற மாதிரி உங்களுக்கு கேட்கல, அதான் இதுதான் சொன்னார் அவர். நான் உங்களுக்கு விளக்குறேன் அவர் சொன்னது. லேசா மேம்போக்கா சொல்லிட்டு போயிட்டாரு, நிறைய பேருக்கு அது விளங்கி இருக்காரு. அவர் சொன்னது இதுதான். ஏன்னா நாளைக்கு கேசரி போட்டு வழங்கிடுவாங்க, அதை திருப்பி போட்டா விளங்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக நான் சொல்றேன். அப்ப அவர் என்ன கேட்க வர்றாரு, அப்ப 121 இருந்தால் 2ங்கிறாங்களே, ஏற்கனவே தான் 120 கொடுத்து விட்டாங்க, 120 கொடுத்த பிறகு ஒண்ணு வந்தவொடனே இப்ப 2 ஆடு தானே கொடுக்கறாங்க. இந்த 2 ஆடு கொடுக்கும் பொழுது இந்த ஒரு ஆடு அதிகமானுச்ச, அதுக்காகவும் ஜக்காத்து கொடுக்கறான், ஏற்கனவே 120 ஒண்ணு கொடுத்துட்டானே அதுக்காகவும் ஒரு ஜக்காத்து கொடுக்கறான், ஆக 2 ஆடு கொடுக்கறான்ல, கொடுத்தது கொடுக்கறான்லங்கிற கருத்தை அவர் முன் வச்சார். நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது தப்பு, இது அப்படி இல்ல, அதுக்கு அர்த்தம். இப்ப 120 ஒருத்தன் இருக்குதுல, 120 இருந்தால் 120 வரைக்கும் ஒரு ஆடு, ஒன்னு அதிகமானால் 2 ஆடுங்கிறாங்கல்ல, இதான ஹதீஸ். ஹதீஸ் வாசகம் 120 இருந்தா ஒரு ஆடு, ஒன்னு அதிகமான எத்தனை ஆடு, 2 ஆடுன்ட்டாங்க. இப்ப 120க்கு ஏற்கனவே கொடுத்தானா கொடுக்கலையா, கொடுக்கலன்னு சொல்லுது, கொடுக்காதவங்களுக்கு தான் சட்டம். ஏன் 120க்கு ஒன்னு அதிகமாகுதுன்னு சொல்லும் பொழுது 120க்கு ஒன்ன கொடுத்துட்டான்னு வைங்க, 119 ஆயிரம். மறுபடி 120க்கு ஒன்ன கொடுத்துட்டான்னு சொன்னா 119 ஆயிரம். இன்னும் ஒண்ணு சேர்ந்தா 120 தான் ஆகும். 121 ஆகுமா? 121 ஆகாது. 121 ஆகுறதுல இருந்து விளங்குகிறது அந்த 120க்கு அவன் கொடுக்காம இருக்கிறான், அதனாலதான் 121க்கு 2 வாங்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? 120 வரைக்கும் ஒரு ஆடுமா, 121 டு 200 2 ஆடு. இப்ப இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வாசகம் என்ன, 120க்கு ஒரு ஆடு, ஒன்று அதிகமானால் 120, அது அதிகமானால் தான் வாசகத்தையும் சேர்த்து இன்னொரு வார்த்தையும் வாசிச்சாரு. அதுவே 121 அதிகப்படுத்துமையானால் அந்த 121 ஒரு குட்டியை போட்டு 121 ஒரே ஒரு ஆடு குட்டி போட்டு வைங்களேன், அப்படி ஏதோ ஒண்ணுனால 121 ஒன்னு அதிகமாகுதுன்னு வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 120 இருந்தது, ஒன்னு அதிகமானவன் 121 வரும்னு சொன்னா அந்த 120க்கு ஜக்காத்து கொடுக்காம இருக்குதா தான் வரும். ஏற்கனவே கொடுத்து இருந்தால் 120 இருந்தது, கொடுத்தவன என்ன வாங்கிக்கிறேன், 119 ஆகிக்கிறோம். மறுபடியும் ஒன்னு அதிகமானால் திரும்ப எத்தனை தான் வரேன், 120 தான் வரும். 121 ஆகுமையானால் ரசூலுல்லாஹ் சொன்னதுல இருந்து வசூலிக்க வரக்கூடிய நேரத்தில் அவற்றை 121 இருக்கிறது, அவற்றை 2 வாங்குவார். ஏற்கனவே 120க்கு அவர் கொடுத்திருக்க மாட்டார், கொடுக்காதவருக்கு தான் வாங்கினாங்கன்னு வருமே தவிர இந்த கருத்து வர 121 ஆகாது. இல்லாட்டி கணக்குப்படி 120க்கு ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்திருந்தாரே, ஆனால் அது 121 ஆகவே ஆகாது. ஒன்னு கூடுனா 120ல ஒன்னு கூடுனா 121 ஆகுதுன்னு சொன்னாலேயே இந்த 120க்குரிய ஜக்காத்தை அவர் கொடுக்காமல் இருக்கிறார்னு வரும். ஒண்ணு சரி. இரண்டாவது, களைப்புகள் பொருந்துமா? வருஷம் இதுல எங்க இருக்குது, அது அதிக மாசமா இருக்கக்கூடாது. நான் கேட்கிறேன், அது வருஷம் எப்படி அதுல வரும்ன்றேன். உங்க கருத்துப்படி பாத்தீங்கன்னா இந்த மாசம் 120 உங்க கருத்துப்படி 120 இருந்துச்சு கொடுத்துட்டாரு, உங்க கருத்துப்படியே 122 ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதிசயப்படி இல்ல, 122 ஆயிடுச்சு. அடுத்த மாசம் ஒருத்தர் வர்றாரு, 122 ஒன்று இருக்கு கொடுங்கிறாரு, அப்ப கொடுக்கணும். அடுத்த மாசம் ஒருத்தர் வசூலிக்கிறதுக்கு வர்றாரு, 200 இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து கொடுன்னு மாசம் மாசம் கேட்கலாம்ல. அதிகம் வருஷம் எங்க இருந்து நுழைச்சிங்க, கண்டுபிடிச்சிங்க. அதை நீங்க அதிகபட்சமா அதுல என்ன சொல்ல வர அந்த கருத்து இல்ல. அதிகபட்சமா சொல்லுவதா இருந்தா ரிப்பீட் உண்டு வேணா நீங்க சொல்லலாம். அந்த ரிப்பீட் ஏன் ஒரு வருஷம்? அவர் ஆமில் வரக்கூடிய நேரத்தில் ஒரு 5 தடவை வந்து 5 தடவை கொடுங்க, 10 தடவை வந்தா 10 தடவை கொடுங்க, வாரம் வந்தா வாரம் கொடுங்கன்னு வருமா? வருஷம் அதுல இங்க இருக்குது. தலைப்பு என்ன? கொடுக்கப்பட்ட பொருளுக்கு தெளிவா தலைப்பு எழுதியிருக்கிறோம். கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடம் மீண்டும் மீண்டும் மட்டும் நம்ம எழுதல.
மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜக்காத்து கொடுப்பது கடமை இல்லை, கடமை இதான தலைப்பு. கடமைங்கிறது உங்க இது, கடமை இல்லைங்கிறது எங்க இது. அப்ப அதுக்கு இந்த ஹதீஸுக்கு என்ன சம்பந்தம் இல்லை, அந்த கருத்தை சொல்லவும் இல்லை. அப்படியே திருப்பி கொடுக்கலாங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி நீங்க வந்தீர்களே, ஆனால் அதுக்கு வருஷம் என்றோ வாரம் என்றோ எதை வச்சு நியமிப்பீங்க? அதுல இருந்து அதே வருஷம் தீர்மானிக்கிற நீங்க யாரு? அதை தீர்மானிக்க ஆதாரம் இல்லாம அல்லாஹ் ரசூல் அதை சொல்லாம நீங்களா அது ஒரு வருஷம் தான் முடிவு செய்ய, நீங்க யாரு நாங்க யாரு? அதனால அது ஏற்புடைய வாதம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி அண்ணன் பிஜேக்கு. என் பேர் அபூபக்கர் சித்திக், கோவைங்க. என்னுடைய பேரு அபூபக்கர் சித்திக், கோவை. என்னுடைய கேள்வி அண்ணன் பிஜே அவர்களுக்கு. என்னுடைய கேள்விக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் நேற்றுக்கு உங்களுடைய முன்னுரையில என்ன பதிவு பண்ணீங்கன்னு சொன்னா, இந்த ஜக்காத்துடைய இருவேறு கருத்து இருக்கக்கூடிய இந்த மேட்டரையே நம்முடைய நாலேஜ்ல எல்லாம் இல்லாம இருக்கும்போது ஜேஏகேச்சுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ரஃபீக் அகமது இந்த மேட்டரை கிட்ட சொன்னாரு அப்படின்னு நீங்க பதிவு பண்ணீங்க. இந்த ப்ரோக்ராம் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் சிட்டிங் முடிச்ச உடனே வெளியே போன உடனே அவருக்கு போன் பண்ணி கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, அவர்கிட்ட பல விதமான பிரச்சனை பேசியிருக்கோம். இறந்த ஆட்டு தோலை நம்ம வாங்கலாமா பேசியிருக்கோம். ஆனா இந்த மேட்டர் நான் அவர்கிட்ட பேசுனதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் போன்ல நம்மகிட்ட சொன்னார். இது என்னங்கிற விஷயத்தை நீங்க சொல்லிருங்க. அப்புறம் என்னுடைய கேள்விக்கு வந்துடுறேன். கேள்வி அவ்வளவுதான் உட்கார்ந்துட வேண்டியதான். அதாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்வதை விட ப்ரூஃப் பண்ணுவதுதான் இதுக்குரிய பதில். அவர் சொன்னார் என்பதற்கு நேரடியாக 4 விட்னஸ்கள் முன்னிலையில் பேர்ணாம்பட்டில் வைத்து நீங்கள் என்னிடத்தில் கடித தொடர்பு கொள்ளுங்கள், நான் சொல்லுகிற அந்த தேதியில் நீங்களும் வாருங்கள், கூட்டிக்கிட்டு போறேன். ஒரு சபையில வைத்து சொன்னாரு. சொன்ன சாட்சி 2 பேர் பேரோட எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நிறைய பேர்ல சொன்னாரு. இந்த 2 பேர் எனக்கு மனசுல இன்னைக்கும் தெளிவாக, குறிப்பா அன்வர் பாய் எல்லாம் அதுல இருந்தாரு. நானும் அன்வர் பாய்ட்ட உறுதி பண்ணி கேட்டுக்கொண்டுதான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதை சொல்லி இருக்கிறேன். அதை நான் நிரூபிச்சு காட்டுவேன். அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா, அவர் நிறைய மறுக்கிறார். இதை மட்டும் மறுக்கல, அவர் நிறைய இந்த உணர்வு ஆரம்பிக்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது கூட அவர் நிறைய விஷயங்களை மறுத்து, நான் உணர்வு பத்திரிகைகள் கூட அவரை பத்தி எழுதியிருக்கிறேன். அது நிறைய மறுக்கிறார். அது அது நம்ம பாயிண்ட் கிடையாது. சாட்சியங்கள் தான் முக்கியம். நான் சொன்னார் என்பதற்கு 4 சாட்சியம் முன்னாடி இவர் தான் அதை முதல்ல கிளப்பினார் என்பதை நான் நிரூபிக்கிறேன். அதான் பதில். அதுக்கு பேர்ணாம்பட்டுக்கு அந்த ஊர்ல வச்சு நிரூபிக்க, அங்கதான் சாட்சி இருக்கிறாங்க. பேர்ணாம்பட்டுக்கு நான் போயிருக்கும் பொழுது பேர்ணாம்பட்டு மக்கள் மத்தியில வச்சுதான் அவர் சொன்னார். அதை பேர்ணாம்பட்டு மக்கள் மத்தியில வச்சு நான் நிரூபிக்கிறேன். நீங்க அவர்கிட்ட கேட்டு சரியான்னு கேட்டு சொல்லுங்க, கடிதம் எழுதுங்க எனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சையத் அமீத், நான் கடலூரை சேர்ந்தவன். அண்ணன் நூர் முகமது பாய்க்கு. லா வக்தலகு ஹைரகு என்ற வரியில் நீங்கள் உங்கள் புத்தகத்தில் தவறாக அர்த்தம் செய்துள்ளீர்கள் என்று பிஜே சொன்னார்கள். நீங்கள் என்ன அர்த்தம் வைக்கிறீர்கள்? லா வக்தலகு என்பதற்கு ஹைரகு மட்டும் அர்த்தம் செய்ய வேண்டும். தவறை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா வக்தலகு என்பதுல மொழிபெயர்த்ததில் தவறு இருக்கிறதாக சகோதரர் பிஜே அவர்கள், பி சீலானந்தன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்களே, அந்த லா வக்தலகு என்பதை நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. லா வக்தலகு என்பதுல அதற்குரிய நேரம், அதாவது ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நேரம் அது அல்லாத வேற நேரம் இல்லை. அது எப்படி மொழிபெயர்த்திருக்கிறது என்பது இப்பொழுது எனக்கு சரியா நினைவில்லை. அப்படி ஒருவேளை அது தவறாக இருக்குமேனால் மொழிபெயர்த்ததில் உள்ள தவறை ஒத்துக்கிறதுக்கு தப்பு இல்லை. மொழிபெயர்த்ததில் உள்ள தவறை ஒத்துக்கிறதுனால தப்பு இல்லை. இதனால அந்த கருத்தே தவறு என்று ஆகிவிடாது. அதாவது மொழிபெயர்ப்புல உள்ள தவறின் காரணத்தினால அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து தவறு என்று ஆகிவிடாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மொழிபெயர்ப்புல நீங்க தவறு செஞ்சிருக்கிறீங்க, அதனால இமாம் ஷாஃபி சொன்னது தவறு, எந்த முடிவுக்கு என்ன செய்ய முடியாது, இங்க வராங்க. மொழிபெயர்த்ததில் உள்ள தவறு என்பதனால அந்த கருத்து தவறு என்று ஆகிவிடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் ஹபீப் ரஹ்மான், கோயம்புத்தூரிலிருந்து வருகிறேன். நான் நூர் முகமது அவர்களிடம் கேள்வி இருக்கின்றேன்.
கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டியதில்லை என்பது டிஎன்டிஜேவினுடைய நிலைப்பாடு. நூர் முகமது ஆகிய உங்களுடைய நிலைப்பாடு கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு. கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அபுதாபிலிருந்து ஒரு ஹதீஸை நீங்கள் ஆதாரமாக காட்டினீர்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் குறை இருப்பது என்பதாக நேற்று அதிகமான நேரத்தை அது வீண்வரையும் ஆகிருச்சு. இது இல்லாமல் கொடுத்த பொருளுக்கே கொடுக்கலாம் என்பதாக அறிவிப்பாளர் வரிசையில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சரியான ஹதீஸுகள் உங்களிடம் இருந்தால் அதை எடுத்து சமர்ப்பிக்குமாறு அன்போடு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, குறைபாடு இல்லாத ஹதீசுகள் இருக்கு, அதாவது குறைபாடு உள்ள அறிவிப்பாளர்கள் இல்லாத ஒரு செய்தி இருக்குமே ஆனால் நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஹதீசுகளில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் குறைபாடு இருக்கிறது என்று நாம ஒத்துக்கொள்ள, குறைபாடு இருக்குன்னு ஒத்துக்கொண்டால் தானங்க குறைபாடு உள்ள அறிவிப்பாளர்களை நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லலாம். எப்ப சர்ச்சை என்ன அப்படின்னு கேட்டா, நேற்று நடந்த முழு சர்ச்சை அந்த குறிப்பிட்ட நேரம் யாருக்கு சரியா விளங்கியிருக்காது. சகோதரர் பிஜே அவர்களுக்கு தான் அது தெளிவாக விளங்குனதுனால அந்த சர்ச்சை உள்ள அந்த மனமாற்றத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அறிவிப்பாளர்கள் உள்ள குறைபாடுன்னு சொல்றாங்களே, இது குறைபாடு அல்லன்னு சொல்வதா நமது வாதம். குறைபாடு என்று சொல்லிக் கொண்டு அதை நாங்க வச்சுட்டோம்னு சொன்னா அது ஏற்புடைய வாதம் இல்லை. குறைபாடு ஒத்துக்கிட்டா நான் எங்க நினைக்கிறேன், குறைபாடு உள்ள அறிவிப்பாளர்களை தொடரை கொண்டது என்று நான் ஒத்துக்கொண்டிருந்தால், அல்லது இந்த ஹதீசுக்களை அறிஞர்களும் ஒத்துக்கொண்டிருந்தால், இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இப்னு ஹஸ்ம் அவர்கள் கூட ஏற்றுக்கொண்டிருந்தா அதையே ஆதாரம் வைப்பா. தெளிவான விஷயமாச்சே. நானே குறை உள்ளான்னு நானே சொல்றேன், சொல்லி போட்ட அந்த ஹதீஸை நான் வைப்பனா? எனது நிலைப்பாடு என்ன? நீங்க 1000 குறைகளை சொல்லலாம், எதில் குறை சொல்லாமல் இருக்கின்றார்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. எந்த ஹதீஸையாவது குறை சொல்லாமல் இருக்கிறாங்களா? குறை என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குறை என்ற அடிப்படையில் எல்லாத்தையும் சின்ன சொல்லப்பட்ட குறைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஹதீசுகளை ஆய்வு செய்வதாக இருந்தா எஞ்சி நிற்பது கொஞ்சம் ஹதீசுகள் தான் இருக்கும். குறை என்பது அது குறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தள்ளப்பட வேண்டிய ஹதீஸ் என்பதைத்தான் நாம் முடிவு செய்யணும். இப்ப ஆசிம் சம்பந்தமாக குறை சொல்லப்பட்டதை இந்த குறையை குறை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுதான் நமது வாதம். ஜரீர் இப்னு ஹாசிம் சம்பந்தமாக குறை சொல்லப்படுகிறத இந்த குறையை குறை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதுதான் வாதம். ஜரீரை பற்றி சொல்லுகின்ற பொழுது கடைசியில் ஒரு வாதத்தையும் சொன்னாங்க. கோளாறு ஜரீர் இடத்தும் இல்ல, சுலைமான் தாவூது தான் இந்த குறையை பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறதையும் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அவர்களே குறை இருக்குன்னு சொல்லிவிட்டு குறை அங்கே இல்ல இங்க வந்திருக்கு. அப்ப குறை என்பது அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது என்று குறை ஒருத்தர் பற்றி ஒருத்தர் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப யாரு இப்ப என்னை அவர்கள் குறை சொல்கிறார்கள், அவர்களை நான் குறை சொல்கிறேன். குறை பரஸ்பரம் எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட குறையெல்லாம் நிரூபிக்கப்பட்ட குறையாக ஆக முடியுமா? நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நிரூபிக்கப்பட்ட குறையாக இருக்குமே ஆனால் அதை வச்சு பாதிச்சா நீங்க கேட்கலாம். குறைகளே இல்லாத அறிவிப்பாளர் தொடரை கொண்ட ஹதீஸ் நீங்க குறையே இல்லாததான் நான் சொன்னேன். எங்க குறை இருக்குது? குறை இருக்குதுன்னு சொன்னா மற்ற அவருடைய அறிவிப்புல ஏத்துக்கிற முடியுமா? குறை இருக்குதுன்னு நீங்க ஒத்துக்கொண்டா அது மற்றத ஒத்துக்கிற முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரே அளவுகோல் தான். ஏன்னா ரதியுல் ஹிஃபுதுன்னு சொன்னா, ஃபாஹிஷுல் கதவுன்னு சொன்னா, பாத்திலான ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் என்று சொன்னா இந்த அளவுகோல் ஹதீஸை அறிவிப்பது மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அலியின் கூட்டாக அறிவிக்கும் போது எடுத்துக்கொள்ள கூடாது என்று எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம தெளிவுபடுத்தணுமா இல்லையா? அதாவது பாத்திலான செய்திகளை சொல்லக்கூடியவர், அதனால இவரு ரசூல்லா சொன்னா ஏத்துக்கிற கூடாது, அலி அவர்கள் சொன்னதாக இருந்தா ஏத்துக்கிறணும். எந்த உசூல்ல இருக்குது? எந்த அடிப்படையில்? எல்லாம் ஒரே அளவுகள் தான். பாத்திலான செய்தியை சொல்லக்கூடியவராக இருந்தால், மரண சக்தி குன்றியவர் என்று இருந்தால், இது ரசூல்லா சொன்னதாக சொன்னாலும் ஏத்துக்கிற கூடாது, அலி சொன்னதாக சொன்னாலும் இருந்தாலும் ஏத்துக்கிற கூடாது. அப்ப குறை என்பது நாம குறை உள்ளவர்கள் சொல்லல, இந்த குறையை நாம் ஒப்புக்கொண்டால் இது போன்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இந்த குறை அவர் மீது தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து அறிவிப்பாளர் விஷயத்துல பல குறைகளை பலரும் சொல்லியிருப்பாங்க, அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று மற்ற அறிஞர்களும் அதற்கு விளக்கம் கொடுத்து தகுந்த காரணத்தையும் சொல்லியிருப்பார்கள். ஆசிமின் மீது எழுப்பப்பட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன காரணம் என்பதை யாரு இப்னு ஹஜர் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்கிறார். என்ன எடுத்து சொல்கிறாரு? அலி அவர்கள் மீது அலியினுடைய
தோழர்கள் அதாவது மாணவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினாலதான் இந்த செய்தியை அவர்கள் சொல்லுகிறாரே தவிர இதற்கு தகுந்த ஆதாரத்தை எடுத்து வைக்கக்குள்ள அவரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் சொல்லுகின்ற அந்த ஆதாரம் கூட காரணம் கூட என்ன இல்ல சரியானதாக இல்லை. இவர் சொல்லிவிட்டதை அடிப்படையாக கொண்டு சிலர் சொல்லி இருக்கிறார்கள் இந்த வாதத்தை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இப்னு ஹஜர் தீர்ப்பு வழங்குறாருங்க. நானா தீர்ப்பு வழங்குறேன்? ஆசிம் என்பவர் எனக்கு சொந்தக்காரரா, அவர் நல்லவர் சொல்லி நான் நிலைநிறுத்தேன். ஜகாத்தை கொடுக்கணும்னு சொல்லு நாம சொல்றேனே, நானும் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றீர்கள். பலரும் கொடுக்க சொல்லுகின்ற பொழுதுதான் வெறுப்பு அதிகமாக என்ன காசு கொடுக்க சொல்லிக் கொண்டே இருக்கிறானே, இவனுக்கு வேற வேலை இல்லை என்று என் மீது வெறுப்பு அதிகமாக அந்த நிலையிலும் நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றனே. ஏன்? மன இச்சையை பின்பற்றி சொல்கின்றன. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இறை தூதர் சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்கின்றன. ஒரு விஷயத்தை நாம முடிவு செய்வதாக இருந்தா எப்படி முடிவு செய்யலாம்? அறிவிப்பாளர் குறை சொல்லப்பட்டதுங்க. ஜரீரை பற்றி ஒரு குறை இருக்குது. ஜரீரை பற்றி குறை சொன்னார்கள். இவரு இந்த இஸ்னாத அந்த இஸ்னாதர் கலந்து விட்டார் என்றெல்லாம் அந்த குறையும் கூட இல்லை என்பதை நாம் என்ன செய்தோம் இன்னைக்கு தெளிவுபடுத்தினோம். அந்த குறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. அதே போன்று சுலைமானை பற்றி குறை அந்த தொடர் வந்ததுனால இன்னைக்கு சொன்னோம். அந்த தொடர் வந்ததுனால ஏன் நம்ம எதுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் நம்ம சொல்லாம இருந்திருக்கிறோம் அப்படின்னா ஆசிமை பற்றியும் முதல்ல முடிவாகல. உங்களுக்கு தெரியும் 3.5 மணி நேரத்துக்கு மேலாக ஆசிமுடைய நிலைப்பாடு என்ன, அது இன்னும் தெளிவான நிலைப்பாடு அவங்களிடத்துல வரல. சரியா? எனவே ஹதீசுக்களை அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முடிவுக்கு அறிஞர் நம்ம ஒப்பந்தத்தில் எப்படி முடிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டா ஹதீசுக்களில் அந்த அறிவிப்பாளர்கள் எடை போடுவதற்கு தவிர மற்ற எந்த அறிஞரும் குற்றம் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹதீசுக்களை அறிஞர்களின் தரத்தை முடிவு செய்வதற்கு யாருடைய கூற்று அளவுகோல் எடுத்துக்கிறோம்னா ஹதீசுக்களை அறிஞர்களுடைய கூற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது காரணகாரியத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் விளக்கி இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரருக்கு நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். குறைவுடைய அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றிருக்கும் அறிவிப்பைத்தான் நிலைநிறுத்தி இருக்கிறோம் என்ற அந்த வாதமே தவறானது. நம்ம அந்த நிலைக்கே போகல. அறிவிப்பாளர் குறை சொல்ல அதாவது குறை என்று ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவிப்பாளர். ஏன்னா பலரை பற்றி பல குறை சொன்னாலும் சொல்லப்பட்ட குறையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நிறைய ஹதீசுகளை தள்ள வேண்டியிருக்கும். எனவே அந்த குறை சொல்லப்பட்டது சரிதானா, அந்த குறை ஏற்புடையது தானா, இது இவர் விஷயத்துக்கு பொருந்துமா, இது இவர் விஷயத்துக்கு பொருந்தாதா, இப்படி பார்க்க வேண்டும். இப்படி பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லல. யாரு? இந்த ஹதீசுக்களை ஜரஹத்தில் அதாவது இந்த அறிவிப்பாளர்கள் பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஒருத்தர் நல்லவர் என்று சிலர் சொல்றாங்க, பலரும் நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள். ஒருத்தர் இவர் தவறு என்று சொல்றார். இது எப்படி முடிவு செய்யறது? அதற்கும் விதியை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஜரஹர் ஒருத்தரை பற்றி குறை தெளிவாக சொல்லப்படுமையானால், அதாவது இவர் குடிகாரராக இருக்கிறார், அல்லது இவர் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார், இவர் இந்த மாதிரி ஹதீஸை இட்டு கட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று காரண காரியத்தோடு ஒருவரை குறை சொல்லப்பட்டிருக்குமேயானால் இந்த நிலையில நல்லவர் என்று சொன்ன எந்த கூற்றையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. இது ஹதீசுக்களினுடைய விதி. இவ்வாறு இல்லாமல் பல அறிஞர்களும் என்ன நல்லவர் என்று சொல்லும் பொழுது பொத்தாம் பொதுவாக பலவீனம் என்று சொல்லி ஒருவர் சொன்னா மற்றவர்கள் கூற்றித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த குறை என்று என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் ஹதீசுக்களுடைய விதி. இதுல நாம சொல்றோம் ஹதீசுக்களின் விதியின் அடிப்படையில தான் இவரை பற்றி ஆசிமை பற்றியும் ஜரீரை பற்றியும் சொல்லப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இந்த அடிப்படையில எடுபடாது என்று நான் சொல்லல. இப்னு ஹஸ்மே அந்த செய்தியை தான் சொல்லி இருக்கிறார். இப்னு ஹஸ்ம் அவர்களே அந்த செய்தியை தான் சொல்லி இருக்கிறார். இப்னு ஹஜர் அவர்களும் கூட அந்த செய்தியை சொல்லித்தான் மௌகூஃப் சரி என்று சொல்கிறார். ஆசிம் மூலமாக வந்த செய்தி மௌகூஃப் சரி என்று சொல்வதற்கும் இவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு சரியில்லை என்ற அடிப்படையில் தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். எனவே நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல அறிவிப்பாளர்கள் குறை கூறப்பட்ட அறிவிப்பாளர்கள் குறை நிரூபிக்கப்பட்ட அறிவிப்பாளர்கள் அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியல. குறைகள் நிரூபிக்கப்படாத அறிவிப்பாளர்களை கொன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸைத்தான் நாம் எடுத்து வைத்து வருடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை ஐயத்துக்கு இடம் இல்லாம நிரூபித்திருக்கிறோம். இது அல்லாம கூடுதலாக அபூதாபுதில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தியும் வருடம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம்.
அதிலும் குறை நிரூபிக்கப்படாத அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சுலைமான். சகோதரர் நூர் முகமது அவர்களுக்கு என்னுடைய கேள்வி. அதாவது எனக்கு முன்னால் கேட்ட சகோதரர் கேட்ட கேள்வியுடைய தொடரான கேள்வி. நேற்றில இருந்து ஒரு ஹதீஸை வருடா வருடம் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு திரும்ப திரும்ப ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு உங்கள் தரப்பில் அபூதாவில் இடம்பெற்ற அந்த ஹதீஸை ஆதாரமா காட்டினீங்க. இந்த ஹதீஸ்ல 2 கோணத்தில் உங்களுக்கு இடையில விவாதம் நடந்தது. ஒன்னு, அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் சரியில்லை என்று பிஜே அவர்களும், அதே ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சரி என்று நீங்களும் உங்களுடைய வாதத்தை வச்சீங்க. அதே போன்ற அந்த ஹதீஸ்ல அந்த அர்த்தமே இல்லை என்று பிஜே அவர்களும், அந்த ஹதீஸ்ல வருடா வருடம் கொடுக்கப்பட்ட பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற வாதத்தை நீங்களும் வைக்கிறீங்க. இந்த ரெண்டையும் விட்டுட்டு இந்த வாதத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாருமே மஷஹூரான அல்லது முத்தவாத்திரான அல்லது அது கூட வேண்டாம். மஷஹூர்னா எல்லா சஹாபாக்களும் அறிவிக்கக்கூடிய முத்தவாத்திரான அந்த மாதிரி அந்த இது கூட வேண்டாம். ஒரு நபி தோழர் குறை சொல்லப்படாத அறிவிப்பாளர்களுடைய வரிசையில இதே அர்த்தத்தில், எந்த அர்த்தத்தில், கொடுக்கப்பட்ட பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும், அதுவும் வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த அர்த்தத்தில் இந்த ஹதீஸ்களை விட்டுட்டு உங்க வாதப்படி வேண்டுமானால் அது சரியான ஹதீஸா இருக்கலாம், அது உங்க வாதத்துக்கு. பிஜே வாதத்துக்கு அது சரியில்லைங்கிறாரு. இந்த 2 வாதத்தையும் நீங்க விட்டுட்டு 3வது ஒரு ஹதீஸை நீங்கள் நிலைநாட்டினால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே ஏற்போம். அன்புக்குரிய சகோதரர்களே,